நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான 10 மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை காளை கன்றுங்க. இந்த கன்றை பற்றின ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்து மாட்டினுடைய கன்று. அது மட்டும் அல்லாமல் குரங்காட்டு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு காளை கன்றுங்க. அதாவது குரங்காட்டு மேய்ச்சல் முறை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபென்சிங் போட்டுங்க, ஒரு 10 ஏக்கருக்கு சுற்றியும் ஃபென்சிங் போட்டுவிட்டு காலையில் கன்றை அவிழ்த்து விட்டால் சாயந்தரம் கட்டுத்தொட்டிக்கு வந்து கட்டுவாங்க. உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டியெல்லாம் இருக்குங்க. இந்த முறையில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக விளைந்த கொழுக்கட்டான் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பில்லை மேய்து கன்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சுற்றி திரியும் பொழுது அதனுடைய ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கன்று நல்ல சுறுசுறுப்பாக குதிரை உடம்பு கன்றாக வந்து சேருங்க. நீங்கள் கட்டி வைத்து வளர்க்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் விட்டு வளர்ப்பதற்குமான வித்தியாசம் ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க. இந்த கன்றுகள்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல சுறுசுறுப்பான கன்றுகளாக சூட்டிப்பான கன்றுகளாக இருக்குங்க. குறிப்பாக ரேக்லா நண்பர்கள், எருதாட்ட நண்பர்கள்லாம் இந்த மாதிரி கன்றுகளை விரும்பி தேர்ந்தெடுப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மையாகவும் ஒரு நல்ல உடல் கட்டமைப்பிலும் இருக்குங்க. ப்ரீடிங்க்கு இனச்சேர்க்கைக்கு ரொம்ப உகந்த கன்றாக தான் கருதப்படுதுங்க. நாம் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ரேக்லாக்கோ அல்லது எருதாட்டத்திற்கோ அல்லது ஒரு ஓட்டுக்கோ நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்கும் பொழுது அதனுடைய வேகம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வெளியாட்களை பார்த்த உடனே ஒரு 4.5 அடி கம்பி வேலிங்க, அது அப்படியே தாண்டிடுச்சு. அதனால தான் நம்ம நண்பர் கொஞ்சம் தூரமாக இருந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ இது நல்ல மிரளித்தன்மைங்க. இன்னும் கன்றுக்கு மூக்குத்தவில்லை. கன்று தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.